நீங்க ரொம்ப ஏர்னஸ்டா ஜெபிக்கிறீங்க, ஆனா தேவன் பேசுற மாதிரி தெரியல. அமைதியா இருக்கிறாரு. நாம ஏன் கேட்கிறோம்? ஏன் தேவன் பேச மாட்டாரா? இந்த வீடியோல அதுக்கான 3 முக்கிய காரணங்களை வேதாகம அடிப்படையில் சொல்றோம். கடைசி வரைக்கும் பாருங்க. இது உங்களுக்கான பதில் இருக்கலாம். பாயிண்ட் நம்பர் 1, தேவன் உங்கள் இருதயத்தை சோதிக்கிறார். நம்ம விசுவாசம் உண்மையா இல்லையா? அது தேவன் அமைதியினாலே தெரிய வரும். பைபிளில் ஒரு வசனம் படிக்கிறேன். 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். தேவன் தன்னுடைய மனிதனை சோதிக்க சில சமயம் அமைதியா இருப்பார். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம். தேவன் ஒரு வார்த்தையும் பேசாம ஒரே ஒரு கட்டளை கொடுத்தார், உன் மகன் ஈசாக்கை பலியாக கொடு. தேவன் அப்போ பேசலை, ஆனா விசுவாசம் ஜெயித்தது. நாமும் அந்த மாதிரி சோதனையில் இருக்கலாம். தேவன் அமைதியா இருந்தாலும் அவர் நம்மை விட குறைவாக கவனிக்க மாட்டார். ஓகேவா? பாயிண்ட் நம்பர் 2, தேவன் பேச நம்ம காது தயார் இல்லை. நம்ம பிஸியான லைஃப்ல தேவன் பேசுறத நாமே கேட்கிறதற்கு தயார் இல்லாத நிலை இருக்கும். அதாவது தயார் இல்லாத நேரம் கூட நமக்கு இருக்கும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்றது, ஏவுகை செய்ய நிதானமாய் இருங்கள். அதாவது கேட்கிறதற்கு பொறுமையாயிருங்கள். தேவன் பேசாம இருக்க காரணம் நம்ம மனசு, நம்ம பழக்கங்கள் தேவனுடைய சத்தம் கேட்க முடியாத நிலையில இருக்கலாம். யோனா எங்கிருந்தான் கேட்கிறார்? மீனின் வயிற்றிலிருந்து. அவர் அப்போதுதான் திரும்பி பார்த்தார். நாமும் நம்ம காது சுத்தமா மனசு தயாராகிற வரைக்கும் தேவன் ஒருவேளை காத்திருக்கலாம். பாயிண்ட் நம்பர் 3, தேவன் நம்பிக்கையை வளர்க்கிறார். அமைதியான நேரம் நம்பிக்கை வளர்ற நேரம். அதாவது நம்ம இருதயத்தில் விசுவாசம் வளர்ற நேரம். சங்கீதம் 46:10 சொல்லுது, நான் தேவன் என்பதை கண்டு அமைதியாயிருங்கள். தேவன் எப்பவுமே உடனடி பதில் தரமாட்டார். லாசருவின் மரணத்துக்கு கூட இயேசு 2 நாள் காத்திருந்தார். ஏன்? பெரிய மகிமைக்காக. தேவன் நம்ம எதிர்பார்ப்பை தள்ளி வைக்கிறதுல நம்ம நம்பிக்கையை தீயில ரீஃபைன் பண்றார். அவர் அமைதியா இருக்கிற நேரத்துல நம்ம விசுவாசத்தையும் நம்ம நம்பிக்கையையும் அவர் வளர்க்கிறாரு. தேவன் பேசலைன்னா அது அவர் இல்லை என்ற அர்த்தம் இல்லை. அவர் அமைதியில் பேசுகிறார். ஒரு நாள் நீங்கள் தயாரானப்போ அவருடைய சத்தம் உங்களுக்கும் கேட்கும். அது வரைக்கும் அமைதியில் இருங்க, விசுவாசத்தில் நிலைத்திருங்க. உங்கள் நேரம் தேவனுடைய கையில் இருக்குது. சங்கீதம் 31:15 சொல்லுது, மை டைம்ஸ் ஆர் இன் யுவர் ஹேண்ட்ஸ். தேங்க்யூ.